ஹாய், இன்னைக்கு இந்த மெட்டீரியலில் எப்படி ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஒரு டபுள் எக்ஸலுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. செஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் நான். யோக் பார்ட்டோட ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். வேஸ்ட் வந்து 10.2 வரணும் நமக்கு. டோட்டல் ட்ரெஸ்ஸோட ஹைட் வந்து 50 இன்ச்சஸ். அந்த 50ல் 14 வந்து யோக் பார்ட் போயிடும். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 36 இன்ச்சஸ் வந்து கீழே அம்பர்லா ஃபினிஷிங் வரணும் இல்லையா, அதுக்குண்டான ஹைட் இது. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் வந்து 9.25 வரணும். ஓகேங்களா, என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 18.5 வருது. ஸோ டிவைடட் பை 2 போட்டால் 9.25 வருது. ஃப்ரண்ட் நெக் 5.5, பேக் நெக் 7.5, நெக் வித் 3.5, ஷோல்டர் 3 இன்ச்சஸ். இவ்வளோதான் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. நான் இந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் பேப்பர் கட்டிங் வந்து போட்டிருக்கேன். ஏன் பேப்பர் கட்டிங் போட்டிருக்கேன்னா டைரெக்டாக நம்மளால மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஜிப் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விட்டாகணும் கட் பண்ணும் போதே. அதனால நான் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் கட்டிங் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ கிளாத்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கிளாத் காமிச்சேன் இல்லைங்களா, அதுலேருந்து நான் 1 மீட்டர் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். அதில் இந்த பேப்பர் கட்டிங் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து காட்டன் கிடையாது, ரேயான் மெட்டீரியல் ஆக்சுவலி. ஸோ நான் டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக சென்டராக இது வந்து இந்த ஷோல்டரில் சென்டர் பார்ட் எடுத்து நான் கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பேப்பரை. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஃபோல்டபுள் கிளாத்தாக இருக்கணும். ஓகேங்களா, இதை வந்து நான் இப்போ வந்து இந்த இடத்துல ஃபோல்டபுள் கிளாத் இருக்கிற இடத்துல இந்த பேப்பர் கட்டிங்கை நான் வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டபுள் கிளாத் வச்சுருக்கேன். ஃபோல்டபுள் கிளாத்தில் நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஃபோல்டபிள் பார்ட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச் நான் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரண்ட்டு ஒரு 1 சைடு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்ட்டு நான் இப்படி போடுறேன். ஸோ இதுலேயும் எக்ஸாக்டாக நமக்கு இருக்கு. இதை நீங்கள் வந்து பின் கூட குத்திக்கலாம், பேப்பர் நகரக்கூடாது அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கிளாத்தை அலைன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு யோக் பார்ட், ஃப்ரண்ட் சைடோட யோக் பார்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது நெக் சைடு, இது வந்து ஆர்ம் ஹோல் சைடு உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம், பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். சேம் மெஷர்மெண்ட் தான் வரும் பேக் பார்ட்டுக்கும். நம்ம அதனால இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஸோ இந்த நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம வந்து பேக் நெக்குக்கு மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ 5.5 இருக்கு. நான் வந்து பேக் நெக்குக்கு வந்து 7 inches வைக்கிறேன் நான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம இது வந்து பேக்குக்கு. ஓகேவா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறதுனா நம்ம பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ். சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்லீவ் வர மாதிரி நான் வைக்கிறேன். 6.5 வர மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.25 வரணும், 9.25 வரணும். நான் 8 inches வைக்கிறேன். ஒன் இன்ச் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நான் ட்ரா பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு ஹைட் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும். எக்ஸாக்டாக 9.25 வருது. நான் இதுக்கு மேலே இங்கே வந்து ஒரு 3 inchesக்கு 2.5 inchesக்கு நான் வந்து பஃப் கொடுக்க போகிறேன். 3 கூட கொடுக்கலாம். 3 கொடுத்துட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை அப்படியே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்படி வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பஃப் வந்துடும்.
இதில் வந்துட்டு நமக்கு 7 inches. பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் ஸ்லீவ் நமக்கு. ஸோ யோக் பார்ட் ரெடி, ஸ்லீவ் பார்ட் ரெடி. இப்போ பாட்டம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம அம்ப்ரெல்லா கொடுக்காம டிசைன் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 லேயர் ப்ளீட்ஸ் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா 36 inches. 36 inches நம்ம வந்து கீழே வந்து டவுன் பார்ட் நமக்கு வேணும். ஸோ அதில் ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதை ஒரு லேயராகவும் இன்னொரு ஹாஃபை இன்னொரு லேயராகவும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்துமே நம்ம கட் பண்ண போகிறதில்ல. ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம். 36 inches நமக்கு ரிமைனிங் வேணும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 40 inchesக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து 20 inches எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸாக்டாக 20 + 1 21 inches நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு போக 21 inchesக்கு நான் இந்த கிளாத்தை கட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு பார்ட்டு. இதை சின்ன குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக நம்ம வந்துட்டு பாடிஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு லேயர் நம்ம வந்து அதை அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் பார்ட் வந்து அப்படியே ஃப்ரில்ஸாக கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இந்த மாதிரி வரும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து உங்களுக்கு ஃப்ரில்ஸாக வந்துடும். இப்படி வந்துடும். இங்கே சென்டரில் மட்டும் நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை வந்து 2 half நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ 23 inches இருக்கு. ஸோ நான் 11.5 11.5 கட் பண்ணுறேன். இப்போ என்னன்னா இந்த கிளாத்தோட இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணி அப்படியே ஃப்ரில்ஸ் வந்து வைக்க போறோம். இந்த ஹோல் லென்த்துக்கு அப்படியே வந்து ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ண போறோம். அப்போ ஃப்ரில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இன்னும் நல்லா புரியும். இது வந்து பாட்டம் பார்ட்டு. இது உங்களுக்கு யோக் பார்ட் வரும். இது ஸ்லீவ் பார்ட். ஸோ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.